ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலாக நம்மளும் குனாஃபா சாக்லேட் மேக் பண்ணியாச்சு. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 150 கிராம் சாக்லேட் எடுத்துக்கோங்க. 100 கிராம் பிஸ்தா, 50 கிராம் சீனி, க்ரீன் ஃபுட் கலர் இது ஆப்ஷனல் தான் எடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா குனாஃபா டோ நல்ல சூடான தண்ணியில் பாதாமாக ஒரு 2 மினிட்ஸ் போட்டு ஊற வச்சுருங்க. அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு. தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மோல்டு தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணிவிட்டு ட்ரிசில் பண்ணிக்கோங்க. இதை ட்ரிசில் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்லா செட் ஆகி கிடைக்கும். இப்போது நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்த அந்த பிஸ்தாவோட அந்த தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே வந்துடும். தென் பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட்டையுமே மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஊற வச்ச மோல்டு எடுத்துகிட்டு நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டையுமே இதுக்குள்ளே நீங்கள் ஒரு லேயராக கொடுத்துக்கலாம். இந்த லேயர் நீங்கள் தின்னாக வேணாலும் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் திக்காக வேணாலும் கொடுத்துக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான். தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த குனாஃபா டோ அதை ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த சாக்லேட் ட்ரெண்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து அந்த ஒரிஜினல் அந்த குனாஃபா டோவில் தான் மேக் பண்ணுங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் இவ்வளோ லேட்டாக நம்ம ரெசிபி ஷேர் பண்ணோம். தென் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பிஸ்தா, தென் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்த சுகர், அப்புறம் தென் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டரும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் ஆக்கி எடுத்தாச்சு. தென் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அந்த ரோஸ்ட் பண்ண சேமியாவை எடுத்துக்கோங்க. இதில் இந்த பேஸ்ட் பண்ண அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலான சேமியா யூஸ் பண்ணி இந்த சாக்லேட் மேக் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாக்டான அந்த குனாஃபா சாக்லேட் டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. அப்படியே துபாயில் கிடைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் வேணும்னா இந்த சேமியா யூஸ் பண்ணி நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சாக்லேட்டுக்குள்ளே இந்த பேஸ்ட்டை நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அவ்வளோ ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு லேயர் சாக்லேட் மெல்ட் பண்ணி இதுக்கு மேலே கோட்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான துபாய் குனாஃபா சாக்லேட் ரெடி ஆயிரும். தென் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங்கும் எனக்கு கொஞ்சம் மீதி இருந்ததுனால நான் இதை குட்டி குட்டி சாக்லேட் மோல்டுக்குள்ளே போட்டு அதையுமே குட்டி குட்டி பைட்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் கழித்து இந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னா வெளியில் நல்லா சாக்லேட் கோட்டாகி நடுவில் அந்த ஸ்டஃபிங் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த ஃபீல் உங்களுக்கு புரியும். இந்த சேமியா நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா விஏஜே ஹோம் பேக்கர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன். நான் அந்த பேஜுமே உங்களுக்கு டேக் பண்ணுறேன். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இது எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவுமே இல்லை, அஃபோர்டபுள் ரேட்லேயுமே கொடுத்துட்ருக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.